கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு காலம் நிறைவேறின போது என்கிற தலைப்பின் கீழே நம்ம பாடத்தை பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதார வசனம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த வசனத்துல நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த காலம் என்பது எந்த காலத்தை குறிப்பிடுகிறது, அந்த காலத்தில் என்ன நிறைவேறியது, எப்படி நிறைவேறியது என்பதை குறித்து தான் நாம் இந்த பாடத்தில் நாம பார்க்க போகிறோம். அது மட்டுமில்ல, இந்த வசனமும் இந்த வசனத்துல சொல்லப்பட்ட சம்பவமும் அந்த நிறைவேறிய விதம் தான் நம்முடைய வேதத்தின் அச்சாணி என்கிற ஒரு கூடுதலான ஒரு தகவல்கள் கூட இங்க நாம தெரியப்படுத்துகிறோம். இந்த வசனமும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட சம்பவமும் நிறைவேறிய விதம் நம்முடைய வேதத்தின் அச்சாணி என்பது ஒரு கூடுதலான தகவல். இந்த வசனத்துக்கு ஒரு சிலர் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாம அதனுடைய சரியான விளக்கத்துக்குள்ள நம்ம போகலாம். என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 3 விதமான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அது முதலாவது விளக்கம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது தேவன் சர்வதேச மொழி உருவாகணும் அப்படின்னு சொல்லி தான் காத்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கிரேக்க சாம்ராஜ்யத்தின் காலத்துல 127 நாடுகள் அவர்களுடைய ஆளுகை கீழ் வந்தது. அப்படி அவருடைய ஆளுகை கீழ் வந்த நாடுகளிலே கிரேக்க மொழியை அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். ஜனங்கள் அதை பின்பற்றினார்கள், பேசினார்கள். அப்போ அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மொழியை பேசும்போது மற்றவர்களுக்கு ஈஸியாக சுலபமாக புரிய வரும் அப்படிங்கிறதுக்காக என்பதற்காக இந்த சர்வதேச மொழி கிரேக்க மொழி உருவாகணும்னு சொல்லி காத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ரெண்டாவதாக என்ன விளக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் பலி சரியான விதத்துல நிறைவேறணும், அதற்காக காலம் நிறைவேறுவதற்கு தேவன் காத்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அன்றைக்கு ஆளுகை செய்திருந்த அதிகபட்சமான வல்லமுள்ள நாடுகள் மேதியா, பெர்சியா, கிரேக்க சாம்ராஜ்யத்துல ஒருவரை கொலை செய்வதாக இருந்தா தலையை வெட்டி தான் அவங்க கொலை செய்வாங்க. அப்படி தலையை வெட்டி கொலை செய்யும் போது உடல்ல இருக்கிற அனைத்து ரத்தங்களும் வெளியேறாது. அது மாத்திரமல்ல, தலை துண்டிக்கப்படுவதனால எலும்புகள் முறிக்கப்படுகிறது. ஆனா கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது கிறிஸ்துவனுடைய பலி சரியாக நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய உடலில் இருக்கிற அனைத்து ரத்தங்களும் வெளியாகணும், எலும்பும் முறியக்கூடாது அப்படின்னு சொன்னா அதற்காக ரோம சாம்ராஜ்யம் வரும் வரைக்கும் தேவன் காத்திருந்தார். அவர்கள் கரங்களிலே ஆணிகளை அடித்து அப்படி தொங்க விடும்போது முழுவதுமாக உடலிருந்து எல்லா ரத்தமும் வெளியேறும், எலும்புகளும் முறிக்கப்படாது. ஆகையினால ரோம சாம்ராஜ்யம் வரும் வரைக்கும் காத்திருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாவதாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. மூன்றாவதாக என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு சீஷர்கள் எல்லாம் பல நாடுகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்படி அவங்க பல நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல சாலை வசதிகள் இருந்தா தான் அவங்க பல நாடுகளுக்கு போய் பிரயாணம் பண்ண முடியும். இல்லைன்னா அது கஷ்டமா இருக்கும். ஆகையினால சாலை வசதி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் காத்திருந்தார். இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்துலதான் அநேக இடங்களுக்கு சாலை வசதிகள் போடப்பட்டது. ஆகையினால சாலை வசதிகள் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக ரோம சாம்ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லி தேவன் காத்திருந்தார் அப்படின்னு சொல்லி மூன்றாவதாக இந்த விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த விளக்கத்தை கொடுத்தவங்க புதுசா ஊழியத்துக்குள்ள வந்தவங்களா அப்படின்னா, புதுசா ஊழியத்துக்குள்ள வந்தவங்க இல்ல, பல வருஷங்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள். அது மட்டுமில்ல, ஒருவரை 60,000 பேருக்கு மேல பின்பற்றாங்க. இன்னொருவரை பாத்தீங்கன்னா 95,000 பேருக்கு மேல அவரை ஃபாலோ பண்றவங்களா இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் தான் இந்த விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வேத வசனத்துக்கு நாம விளக்கம் கொடுப்பதாக இருந்தா வேத வசனத்தில் உள்ள ஆதாரத்தை கொண்டுதான் நாம விளக்கம் கொடுக்கணுமே ஒழிய வேதத்துக்கு வெளியே போய் நாம விளக்கம் கொடுக்க கூடாது. அப்படி விளக்கம் கொடுத்தா அந்த விளக்கம் ஏற்கப்படாது அப்படிங்கிறது
வேதத்தினுடைய சட்ட திட்டம். அப்போ இவங்க கொடுக்கிற விளக்கம் ஏதாவது வேத ஆதாரத்தை கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா எந்த ஆதாரத்தையும் அவங்க கொடுக்கல. வேதத்திலயும் இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ காலம் எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்துல ஏற்கனவே சொல்லப்பட்ட பிரகாரமாக சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு வேதம் சொல்லியிருக்கு. ஆகையினால இப்படி போன்ற கட்டுக்கதைகள் என்ன பண்றாங்கன்னா இந்த வசனத்துக்கு சொல்றாங்க அப்படிங்கிற பாக்குறோம். அதாவது இவங்களும் வேத ஆதாரத்தை கொடுக்கல, இவங்களை பின்பற்றி வருகிறவர்களும் நீங்க சொல்வதற்கு என்ன வேத ஆதாரம் என்ன அவங்களும் என்ன பண்ணலன்னா எந்த விதமான கேள்வியும் கேட்கல. இப்படிதான் என்ன ஆச்சுன்னா இப்படிதான் போய்கொண்டு இருக்கிறது. சரி, இப்போ இதனுடைய இந்த வசனத்துக்கான சரியான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்த்துடலாம். நாம ஏற்கனவே சொன்னது போல இந்த வசனம், இந்த காலம் நிறைவேறின போதுங்கிற வசனம் இந்த 66 புஸ்தகங்களையும் உள்ளடக்கி அதை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு அச்சாணி அப்படின்னு பாக்குறோம். இந்த காலம் நிறைவேறின போதுங்கிறத வசனம் நம்முடைய வேத புத்தகமாகிய 66 புஸ்தகங்களை உள்ளடக்கி அதை இயக்கி கொண்டிருக்கிற அச்சாணி அப்படிங்கிறத இந்த வசனத்தினுடைய மேன்மை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, எந்த ஒரு வாகனத்துக்கும் அது இயங்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அச்சாணி என்பது அவசியம். அதாவது மாட்டு வண்டிக்கு மாத்திரம் அச்சாணின்னு சொல்ல மாட்டாங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் அதை இயங்குவதற்கு ஒரு அச்சாணிங்கிற ஒரு விஷயம் எல்லா வண்டிக்கும் எல்லா வாகனத்துக்கும் இருக்கும். அந்த அச்சாணி இல்லாம வாகனங்கள் இயங்காது அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போலதான் இந்த வேத புத்தகமாகிய வண்டிய பல பேர் பல வருடங்களாக இதை விழ தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் முயற்சி செய்து கொண்டு வந்தார்கள். இன்னும் அதை முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் இந்த வேத புத்தகமாகிய இந்த வாகனத்தை என்ன செய்ய முடியலன்னா விழ தள்ள முடியல. அதற்கு காரணம் இந்த அச்சாணி என்பது உண்மையானது, உறுதித்தன்மை வாய்ந்தது என்பதை கூட நாம பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த உலகம் என்கிற வண்டி கூட எப்படிதான் இயங்குதுன்னா இந்த கிமு கிபி என்கிற அச்சாணியை மையப்படுத்தி தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை கூட அநேகருக்கு தெரிந்த விஷயம்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, நாம இப்போ இந்த வேத வசனத்தினுடைய சரியான விளக்கத்திற்குள்ளாக நாம போலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். இங்க பாருங்க, நம்முடைய பரலோகத்தின் தேவனானவர் மேலே தூதர்களை ஏற்படுத்தி ஒரு பரலோகம் என்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கு, ஒரு உலகம் அங்க இருக்குன்னு பாக்குறோம். அதே போல பூமியிலேயும் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு தன்னுடைய வல்லமையும் அன்பையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைக்கிறார். அப்படி நினைக்கும் போது என்ன செய்யறாருன்னா தமது சாயலாக தமது ரூபத்தின்படி ஒரு மனுஷனை உண்டாக்குறாரு. அந்த மனுஷன் ஜீவிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறாரு. ஏற்ற துணையாகிய மனைவி உட்பட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யறாரு. அப்புறம் என்ன செய்யறாருன்னா, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் நான் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையும் இந்த இடத்துல தேவன் விதிக்கிறாரு. அந்த நிபந்தனைக்கு அந்த முதல் மனிதன் ஒற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்ப சில காலம் இப்படி தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கடந்து சென்ற அந்த மனிதன் ஒரு கட்டத்துல என்ன செய்யறாரு, தன்னுடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமைக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டார். இப்ப கீழ்ப்படியாமைக்குள்ள அவர் போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் அவருக்கு முன் கொடுத்து வந்த ஆசீர்வாதங்கள், முன் கொடுத்து வந்த அனைத்து நன்மைகளையும் அவர் சொன்ன வாக்கின்படி அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மனுஷன் இழந்து போகிறான் அப்படிங்கிறத நாம பார்க்க. அத்தனை நன்மையான ஆசீர்வாதங்களும் இழந்து போகிறான். இப்படி அவன் இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் அந்த மனுஷர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மறுபடியுமாக ஒரு திட்டத்தை என்ன பண்றாருன்னா வகுக்கிறார்.
அப்போ அந்த திட்டம் தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த திட்டம். அதை வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்பதுதான் இந்த தேவனுடைய திட்டம். இந்த தேவனுடைய திட்டத்தை, இந்த வசனத்தை நாம ரொம்ப விரிவாக பார்த்தாதான் அதனுடைய உண்மையான அர்த்தம் புரியும். ஆனா அதை இப்ப நம்ம பார்க்க முடியாது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம அதை பார்க்கலாம். ஆனா இந்த தேவனுடைய திட்டத்தின் சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இந்த திட்டமானது, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட திட்டமானது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவரை முன்வைத்து போடப்பட்ட திட்டம் இந்த திட்டம். இந்த வசனத்துல அவர் உன் தலையை நசுக்குவார். அப்ப இங்க அவர் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. நசுக்கக்கூடிய தலை என்பது சாத்தானுடைய தலையை, சாத்தானுடைய அதிகாரத்தை அது அடையாளப்படுத்துகிறது. சாத்தானுடைய அதிகாரத்தை அது அடையாளப்படுத்துகிறது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும் போது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இங்க பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உலகம் முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது? சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. யோவான சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகம் யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிடுச்சுன்னா சாத்தானுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. அப்போ தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து செயல்பட வேண்டிய அந்த முதல் மனிதன் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று என்ன பண்ணிட்டான்? சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சென்று விட்டான். இப்பொழுது அவன் மூலமாக உருவான, அந்த முதல் மனிதன் மூலமான உருவான அனைத்து சந்ததிகளும் ஜனங்களும் எப்படி ஆயிட்டாங்கன்னா, அவனுடைய குணாதிசயத்தை உடையவர்களாக என்ன பண்ணிட்டாங்கன்னா மாறிட்டாங்க. அதாவது முதல் மனிதனுடைய ரத்தத்தின் மூலமாக அவனுடைய குணாதிசயத்தை உடையவர்களாக அனைத்து மக்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாறி போனாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவனுடைய குணாதிசயத்தை குறித்து வேதம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் இப்ப பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10 2 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. குறிப்பாக இந்த 2 வசனத்துல வாசிக்கும் போது எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த குணாதிசயம் எல்லாமே யாருடைய குணாதிசயம்னா இந்த சாத்தானுடைய குணாதிசயம். இந்த சாத்தானுடைய குணாதிசயத்தை உடையவர்களாக முதல் மனிதனுக்குள்ள வந்த ரத்தத்தின் மூலமாக பிறந்த ஜனங்கள் எல்லாருமே அந்த ஒரு குணாதிசயத்தை உடையவர்களாக என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் மாறி போயிட்டாங்க. இப்போ தேவன் இந்த சாத்தானுடைய குணாதிசயத்தை உடைய மக்கள் என்ன செய்யணும்? தன்னுடைய குணாதிசயத்தை உடையவர்களாக என்ன பண்ணணும்? மறுபடியும் என்ன பண்ணணும்? அவங்களை கொண்டு வருவதுதான் தேவனுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம வேதத்துல அநேக இடங்களை வாசிக்கும் போது மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலையும் வருது. புதிய ஏற்பாடுல அநேக இடங்கள் என்ன சொல்றாருன்னா மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து முதலாவது அவர் வாயிலிருந்து சொன்ன வார்த்தையே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு அப்படின்றாரு. அப்ப மனம் திரும்புங்கள்னா என்ன அர்த்தம்? இந்த மைண்டை திருப்புங்க. இப்ப மைண்டு முதல்ல எப்படி இருந்ததா? முதல்ல இந்த மைண்டு தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. அடுத்து இந்த மைண்டு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சுன்னா சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. இப்ப மறுபடியும் என்ன சொல்றான்னா அந்த மைண்டை என் பக்கமா திருப்புங்க அப்படின்றார். இதுதான் மனம் திரும்புங்கள் என்பதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி நாம விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ இந்த திட்டம் என்பது முதல் மனிதன் விழுந்து போன அன்றே என்னப்பட்டதுன்னா அன்றைக்கே போடப்பட்ட திட்டம் தான். அது மாத்திரமல்ல, அன்றைக்கே இந்த திட்டத்தை நம்முடைய தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா துவக்கிட்டாரு. அது எப்படி துவக்கினார், எங்க துவக்கினார் என்பதை கூட வேதவசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இந்த வசனத்துல உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இங்க நாம என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த உலக தோற்றத்தின் மூலம் எங்க அடிக்கப்பட்டது அப்படின்னா, உலகத்துல அநேக மக்கள் சந்ததிகள் இன்னும் பிறக்கல. யார் மட்டும்தான் இருக்கிறாங்க? ஆதாமும் ஏவாள், இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. மற்ற உலகம் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் இன்னுமே வரல. அப்போ முதலாவது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல பதிவிடப்பட்டிருக்கு. எங்க அப்படி வாசிக்கும் போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அதை வாசிக்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பது கிறிஸ்துவை நிழலாக வைத்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. கிறிஸ்துவை நிழலாக குறிப்பிட்டு அங்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அங்கேயே என்ன பண்ணிட்டான்னா, இப்படி தேவன் தன்னுடைய திட்டத்துல அன்றைக்கு என்ன பண்ணிட்டான்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிழலாக என்ன பண்ணிட்டார்னா இயக்கிட்டார், இணைச்சிட்டாரு. அது மாத்திரமல்ல, அன்னைக்கே செயல்படுவதற்கு என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பித்து விட்டார். தேவனுடைய திட்டம் அன்னைக்கே என்ன ஆச்சுன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நாம் இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தேவன் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சார். ஏதேன் தோட்டத்திலே அன்னைக்கே ஆரம்பிச்சுட்டாரு. அந்த திட்டம் நிஜத்துல நிறைவேறுவதற்கு ஒரு கால பகுதியை குறிச்சிருந்தார். ஏதேன் தோட்டத்துல தன்னுடைய திட்டத்தை அன்னைக்கே ஆரம்பிச்சுட்டாரு. அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு கால பகுதி என்ன பண்ணா தேவன் குறித்திருந்தார். அந்த கால பகுதி தான் நாம் வாசித்த ஆதார வசனத்துல வாசித்த காலம் நிறைவேறின போது என்கிறதான அந்த வசனம். அந்த காலப்பகுதி எதற்காக குறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதற்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது, என்ன நிறைவேறினது, என்ன நிறைவேறி கொண்டிருக்குது என்பதை தான் நாம இந்த பாடத்தின் மூலமாக பார்க்க வந்திருக்கோம். அதுதான் நாம ஆரம்பத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ அதை பார்க்கறது தான் பாடத்துக்குள்ளேயே வந்தோம். இப்போ அதை நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்க்கணும். என்னன்னா, தேவனுடைய திட்டத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். தேவனுடைய திட்டத்தின் சாராம்சம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. இந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. மனுஷனை தேவன் எதற்காக படைத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவ பக்தியுள்ள சந்ததிகளை என்ன பண்ணணும், பெற்றெடுக்கணும், தேவ பக்தியுள்ள சந்ததிகள் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனுஷனை படைத்தார். ஆனா அதுக்கு மாறாக இங்க செயல்பட துவங்கிருச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். ஆரம்பத்திலே பார்த்தோம், மனுஷன் ஜீவிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார், மனைவி உள்பட. அப்புறம் பிறகு தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு நிலையாக இருக்கும். அதாவது குறிப்பா நித்திய ஜீவன் முதல் கொண்டு இது எல்லாமே என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீ இழந்து போவேன்னு சொன்னாரு. ஆனால் கீழ்ப்படியாமல் போனனால எல்லாவற்றையும் இழந்து போட்டான்னு பாக்குற. இப்போ என்ன பண்ணணும்னா, தற்போது மீண்டும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன பண்ணணும்னா அந்த மனுஷனை கொண்டு வரணும். தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பும் அந்த இலக்கும் தான் தேவனுடைய திட்டத்தினுடைய சாராம்சம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னொரு வகையில சொன்னா, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த மனுஷன் இப்ப எங்க போயிட்டான்னா சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டான். அப்படி அங்க போனவனை இப்ப மறுபடியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த மனுஷனை கொண்டு வரணும், ஒட்டுமொத்த உலகத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துடைய சாராம்சம் அப்படிங்கிறத நம்ம இங்க தெளிவா நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தை நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அங்க நிறைவேற்றிட்டார். எப்படி தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் அந்த தோல் உடையை உடுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த தோல் உடை எங்கிருந்து வந்தது, அந்த தோல் உடை எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கும்போது, ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அந்த ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஆட்டினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ஆட்டினுடைய தோலை எடுத்து என்ன பண்ணார்னா அவங்களுக்கு உடுத்தினார். இது வந்து ஒரு நீதியின் வஸ்திரம், நிழலான நீதியின் வஸ்திரம். அது வெறும் சும்மா ஆட்டு தோல்ல அங்க ஒரு பெரிய தேவனுடைய திட்டமே அதுல என்ன பண்ணிருக்குன்னா செயல்பட்டு இருக்கு. அதுதான் பாக்குறோம். இப்போ இங்க தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணிட்டான்னா தேவன் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு பாக்குறோம். இது அந்த திட்டம் ஒவ்வொரு காலகட்டமாக என்ன பண்ணணும்னா நிறைவேறி வர வேண்டும். இந்த திட்டம் என்பது
ஒவ்வொரு காலகட்டமாக என்ன பண்ணணும், அது கடந்து போகணும். எப்போ அவரு குறித்த காலம் வரைக்கும். எந்த காலம் கொடுத்தாரு? ஒரு குறித்த காலம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்துல வரும் வரைக்கும் அவர் ஆரம்பத்தில் ஏற்படுத்திய திட்டம் ஒவ்வொரு காலகட்டமாக கடந்து போகணும். அப்போ இந்த திட்டம் அடுத்து எப்படி நகருது, தேவன் எப்படி செயல்படுத்துறாரு, எப்படி நிறைவேறி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். இப்ப எப்படி அந்த திட்டம் நிறைவேறுதுன்னா, தோல் உடைகளை உடுத்தி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பிட்டாருன்னு பாக்குறோம். வெளியே அனுப்பின பிற்பாடு அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஆபேலும் காயினும் ஆபேல் இவங்க பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்ததிகள் அப்படியே சந்ததிகள் பெருகுறாங்க. சந்ததிகள் பலுகி பெருகிட்டாங்க. இப்போ பலுகி பெருகின ஜனங்களும் யாருடைய கண்டிஷனுக்குள்ள, யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னு பார்க்கும்போது, அனைவருமே யாருக்குள்ள போயிட்டாங்கன்னா சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் போறாங்க. அவன் விரும்பினதான் செய்யறாங்களே ஒழிய தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, தேவனுடைய வார்த்தைக்குள்ள அவங்க என்ன பண்ணல, வரவே இல்லைன்னு பாக்குறோம். இப்ப மறுபடியும் என்ன பண்றாரு, நாம என்ன திட்டத்துக்காக இந்த மனுஷனை உருவாக்கினோம், தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும், நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அப்பதான் இவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி நாம ஏற்படுத்தினா, இவன் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஒட்டுமொத்த உலக எல்லா ஜனங்களுமே சாத்தானுடைய வார்த்தைக்கே போறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு. அவர் பார்த்து என்ன பண்றாரு, இந்த ஜனத்தை என்ன பண்ணணும், அழிச்சிடணும். ஒட்டுமொத்தமா இந்த ஜனத்தை அழிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஒரு புதுசா ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி அதை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு. அதைத்தான் நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5, 6 இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. பாருங்க, என்ன நோக்கத்துக்காக நாம படைச்சோம், ஆனா மனுஷன் என்ன காரியத்தை செய்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவனை படைச்சதுக்காக மனஸ்தாபப்பட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப அதனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இனி இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றாரு. மறுபடியும் என்ன பண்றாரு, புதிய சந்ததி உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பிளான் பண்றாரு. அப்படி பிளான் பண்ணும்போது ஒட்டு மொத்தமா எல்லாரையும் அழிக்க முடியாது. அடுத்த ஜெனரேஷன் உருவாகணும்னா, சந்ததி உருவாகிறதுக்கு யாராவது ஒரு குடும்பமாவது வேணும் இல்லையா? அப்ப அந்த ஒரு குடும்பத்தை யாராவது இருப்பாங்களா, அவங்களை கொண்டு அடுத்த சந்ததிகளை உருவாக்கலாம்னு சொல்லி அந்த காலகட்டத்துல தேவன் தேடுறாரு. யாரு நம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்பா? ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை தேடும் போது அவருடைய கண்ணில் அகப்பட்டவர் தான் யாரு? நோவாவும் அவங்களுடைய குடும்பமும். அவங்களுடைய குடும்பம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்கணும், அழிச்சிட்டு அடுத்து ஒரு புதுசா ஒரு சந்ததி உருவாகணும்னா ஒரு குடும்பமாவது வேணும். அந்த குடும்பத்தை யாரு நமக்கு பார்த்துருவானா இருப்பான்னு சொல்லி அப்படி தேடும் போதுதான் நோவா அவருடைய கண்ணில் பட்டார். அந்த நோவாவையும் அவங்க குடும்பத்தையும் எடுத்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தேவன் பிளான் பண்றாரு. இப்ப அந்த மனுஷன் மூலமாக தன்னுடைய திட்டத்தை என்ன செய்யறான்னா தேவன் ஸ்டார்ட் பண்றாரு, தேவன் தோக்குறாரு. இப்ப அதுக்குள்ள எத்தனை வருஷம் கடந்து போச்சுன்னா 1656 வருஷம் கடந்து போயிடுச்சு. 1656 வருஷம் கடந்து போயிடுச்சு. இந்த 1656 வருஷத்துல குறிப்பா சொல்லக்கூடியவங்க தான் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தாங்களே ஒழிய இத மொத்த பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாத்தானுடைய கண்ட்ரோலுக்குள்ளேயே போயிட்டாங்க. இப்ப ஏனோக்கு குறித்து சொல்லலாம், ஏனோக்கு, மெத்துசலா, அதுக்கப்புறம் இது நோவா. இவங்களை தவிர வேற யாருமே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதிகமா வந்தது போல தெரியல. அப்ப இந்த குறிப்பிட்ட பேர் தான் வந்தாங்க. ஆகையினால இந்த ஜனத்தை அழிச்சிட்டு இந்த நோவா மூலமாக இந்த உலகத்தை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு தேவன் தீர்மானிக்கிறார். அப்போ அந்த நோவாவையும் அவங்க குடும்பத்தாரையும் அழைக்கிறார், தன்னுடைய திட்டத்தை துவங்குறாரு. இப்போ மீண்டும் என்ன செய்யறாங்கன்னா இந்த நோவாவும் அவங்க குடும்பம் மூலியமாக மீண்டுமாக ஜனங்கள் பலுகி பெருகுகிறார்கள். ஏறக்குறைய 465 வருஷம் ஆயிடுச்சு. 465 வருஷம், அதாவது ஜலப்பிரளயம் வந்து நோவாவின் குடும்பமும் அவங்க கடந்து வந்து ஜனங்கள் பழுகி பெருக 465 வருஷம் கடந்து போது ஏறக்குறைய 10 தலைமுறை தாண்டி
அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றாருன்னா மறுபடியும் தன்னுடைய திட்டத்தை என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், துவங்கணும் அப்படின்னு சொல்லி, அப்ப யாரு நம்முடைய திட்டத்துக்கு யாரு இசைந்து வருவாங்க, யாரை கொண்டு நம்முடைய திட்டத்தை துவங்கலாம்னு சொல்லி பூமியில மனுஷன் என்ன பண்றாருன்னா மனுஷனை தேடி பார்க்கிறார். நம்ம சங்கீதத்துல 2 சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்போ ஒவ்வொருவரையும் இப்படிதான் பாக்குறாரு. தாவீது கூட எப்படிதான் செலக்ட் பண்ணிருப்பாரு, சவுல் திசை மாறி போனது பிற்பாடு இப்படிதான் பாக்குறாரு. இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நோவாவுக்கு அப்புறம் ஜனங்கள் பழுகி பெருகுறாங்க. ஏறக்குறைய 465 வருஷம் ஆயிடுச்சு. 10 தலைமுறை கலந்து போயிடுச்சு. இப்ப தேவனுடைய திட்டத்தை துவங்கணும். யாரு நம்முடைய திட்டத்தை துவங்குவதற்கு நமக்கு பாத்திரவானா இருப்பான்னு சொல்லி தேடும் போது அப்பதான் ஒருத்தர் அவருடைய கண்ணுல என்ன பண்றாரு, அகப்பட்டார். அந்த மனுஷன் தான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமை என்ன பண்றாரு, தேவன் அழைக்கிறாரு. நமக்கு தெரியும், அந்த ஆபிரகாமை அழைத்து தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன பண்றாருன்னா அவரை பயிற்சிவிக்கிறார். ஆபிரகாமுக்கு என்ன பண்றாருன்னா பயிற்சிவிக்கிறாரு, பரிசோதிக்கிறார். ஆபிரகாமை விசுவாசத்தில் நன்றாக என்ன பண்றாரு, அவரை பரிசோதித்து பயிற்றுவிக்கிறாரு. விசுவாசத்துல பலப்பட வைக்கிறார். விசுவாசத்துல பலப்பட வச்சு அவர் மூலமாக தேவனுடைய தன்னுடைய திட்டத்தை விரைவா ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ இங்க இருந்துதான் தேவனுடைய திட்டம் விரைவா ரொம்ப ஸ்பீடா என்ன பண்ணுன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறாரு, ஈசாக்குக்கு யாக்கோபு பிறக்கிறாரு. யாக்கோபு மூலமாக 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 12 பிள்ளைகள் மூலமாக லட்சோப லட்சம் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. தேவனுக்கு என்று ஒரு சந்ததி அப்படியே திரளான ஒரு கூட்டமாக, ஒரு பெருங்கூட்டமாக என்ன பண்றாங்கன்னா பெருகுறாங்க தேவனுக்கு என்று. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா இந்த ஒரு பெருங்கூட்டத்துக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துறார். நான் தான் உங்களுடைய தகப்பன், நான் தான் உங்களுடைய தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாரு, அநேக அடையாளங்கள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக அந்த ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்தி அவங்களுக்கு என்ன பண்றாரு, அவங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கும் அவங்க தேவனை ஆராதிப்பதற்கும் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கிறாரு, ஏற்படுத்துறாரு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அநேக சடங்குகளை ஏற்படுத்துறாரு. அந்த சடங்குகளை வழிநடத்துவதற்கு ஆசாரியனை ஏற்படுத்தி அவர்கள் ஒழுக்கமான தேவனுடைய சட்ட திட்டத்தை கடைபிடித்து தேவனுடைய சந்ததிகளாக வரணும் அப்படிங்கறதுக்காக அந்த நியாயப்பிரமாணம் என்கிற அந்த நூலை அவங்களுக்கு ஏற்படுத்தி இந்த பிரித்தெடுத்த இந்த தன்னுடைய அந்த கூட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றாரு. அந்த தன்னுடைய கட்டுப்பாட்டுகளுக்கு கொண்டு வந்து இந்த ஜனத்தின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்ட்டு இத்தனை ஏற்பாடுகளையும் தேவன் செய்யறாரு. இத்தனை ஏற்பாடுகளையும் தேவன் செய்யறாரு. இதை குறித்து தான் கலாத்தியர்ல வாசிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23, 24 இந்த 2 வசனத்திலையும் அந்த திட்டத்தை வாசிக்க முடியும். ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களால் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. இங்க பாருங்க, தேவனுடைய திட்டத்தை இந்த 2 வசனம் என்ன பண்ணுதுன்னா, இதுல அநேக காரியங்கள் வாசிக்கும் போது தெரியும். இந்த இடத்துல 2 வசனத்தின் மூலமா தேவனுடைய திட்டம் தெரியுது. அப்போ இதன் மூலம் என்ன செய்யணும், தேவன் தன்னுடைய திட்டத்தை என்ன பண்றாரு, நிறைவேற்றி கொண்டு வருகிறார். என்ன செய்யறாரு, ஒரு கூட்டத்தை பிரிச்சு எடுத்தாரு, தன்னை வெளிப்படுத்தினாரு, ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினாரு, ஆசாரியனை ஏற்படுத்தினாரு, நியாயப்பிரமாணம்ங்கிற ஒரு சட்ட திட்டத்தை கொடுத்து தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினு செய்யறாரு. இவங்களை கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றதுக்குதான் இந்த ஒரு பெரிய பிளான் வச்சு தேவன் தன்னுடைய திட்டத்தை என்ன பண்றாருன்னா இந்த ஜனங்கள் மூலமா ஸ்டார்ட் பண்றாரு. இந்த திட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. இதற்கிடையில தேவன் பிரித்தெடுத்த ஜனம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்தே நடந்தாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. இவங்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போறதும், அப்புறம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருதும், இப்படியே இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா செய்து கொண்டு வந்தாங்க. தேவன் என்ன பண்ணிருந்தாரு, இவங்க இப்படி செய்ததுனால இவங்களை தண்டித்தும் அரவணைத்தும் என்ன செய்தார்னா அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்காகவே அந்த ஜனத்தை வழிநடத்துவதற்கு அதற்காகவே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தீர்க்கதரிசி என்கிற ஒருத்தர் ஏற்படுத்தினார். தேவனுடைய சார்பாக தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக இவங்களை வழிநடத்துவதற்கு
ஆலோசனை கொடுப்பதற்கும் தைரியத்தை கொடுத்து வழி நடத்துவதற்கு தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி இப்படி வழி நடத்திட்டு வந்தாரு இந்த ஜனங்களை. காலம் உருண்டோடியது பாருங்க, காலம் அப்படியே உருண்டோடுது. தேவன் தன்னுடைய திட்டத்தை இப்ப துவக்கி ஏறக்குறைய 4000 வருஷம் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி இத தேவன் நடத்தி கொண்டு வருகிறாரு. காலம் உருண்டோடுது. ஏறக்குறைய தேவன் தன்னுடைய திட்டத்தை ஏதேன் திட்டத்துல துவக்கி 4000 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இதற்குள்ள என்ன ஆச்சுன்னா, தேவன் பிரித்தெடுத்த அந்த 12 கோத்திரம் என்ன ஆச்சுன்னா 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் பிரிஞ்சு போனது சாலமோனுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு. அப்புறம் இந்த 10 கோத்திரம் என்ன ஆச்சுன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம முற்றிலுமா அவங்க சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல அந்த 10 கோத்திரத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா சிதறடிச்சாரு. அசிரியாக்கள் மூலமாக, அசிரியா ராஜா மூலம் அந்த 10 கோத்திரமும் சிதறடிக்கப்பட்டு போனது. அவங்க இருக்கிற இடமே இல்லாம போனது. அவங்க தங்கள் அடையாளத்தை இழந்துட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இது நாம எங்க வாசிக்கிறோம்னா 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம அதை வாசிக்க முடியும். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வதற்கு தங்களை விற்று போட்டார்கள். யாரு? இந்த 10 கோத்திர ஜனங்களும் எந்த அளவுக்கு அநியாயம் செய்யணுமோ அந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சு சாத்தானுடைய வார்த்தைக்கே கீழ்ப்படிந்து போனாங்க. அதனால இந்த ஜனத்தை அப்படியே கைவிட்டாரு. அந்த 10 கோத்திரமும் அசிரிய ராஜா மூலமா சிறைபிடிக்கப்பட்டு அந்த 10 கோத்திரமும் சிதறடிக்கப்பட்டு அவங்க தங்களுடைய அடையாளத்தை இழந்து போயிட்டாங்க. அப்ப மீதமுள்ள இந்த 2 கோத்திரம் மாத்திரம் தான் மீதம் இருந்தது. யாரு? யூதா, பென்யமின். இந்த 2 கோத்திரம் மாத்திரம் தான் மீதம் இருந்தது. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தாங்க. தொடர்ந்து வாசிக்கும் போது தெரியும். அவங்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா கொஞ்ச காலத்துல அவங்களும் தேவனை விட்டு விலகி சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. அந்த 2 கோத்திரமும் போயிட்டாங்க. தேவன் பார்த்தாரு. இப்ப என்ன செய்தாரு? 10 கோத்திரத்துக்கு அசிரியா ராஜா வந்து அவங்கள சிறைபிடிச்சு போனாங்க. இந்த 2 கோத்திரத்துக்கு நேபுகாத் நேச்சாரை வர வச்சு 3 முறை படையெடுத்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. தேவாலயத்தையும் அக்னியில சுட்டு எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுல உள்ள பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த 2 கோத்திரமும் என்ன ஆயிடுச்சுன்னா தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போன உடனே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை வந்து இந்த ஜனத்தை என்ன பண்ணிட்டாரு? சிறைபிடித்து கொண்டு போயிட்டாரு. சிறைபிடித்து கொண்டு போய் 70 வருஷம் என்ன செய்தாங்கன்னா பாபிலோன்ல அடிமையாக இருந்தாங்க. முதல்ல எகிப்துல அடிமையாக இருந்தாங்க. அந்த எகிப்துல இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வந்தாரு. இப்ப ஒட்டு மொத்தமா எங்க போயிட்டாங்கன்னா 2வது அடிமைத்தனத்துக்குள்ள எங்க போனாங்கன்னா பாபிலோனுக்கு 2வது முறையாக 70 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள அங்க போனாங்க. அங்க இருந்து 70 வருஷம் அங்க இருந்து ஜீவிக்கிறாங்க. அங்க இருந்து அநேக பாடுகள் உபத்திரங்கள் அவங்க என்ன பண்றாங்க? அனுபவிக்கிறாங்க. ஆனாலும் அங்கேயும் தேவன் தீர்க்கதரிசிகளை வைத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். இதுக்கப்புறம் இந்த 70 வருஷம் நிறைவேறதுக்கு பிற்பாடு அவங்க அந்த முடிவில அங்கிருந்து விடுதலையாகி எங்க வராங்கன்னா தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வராங்க. தேவாலயத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லி 70 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் திரும்பி வராங்க. அப்படி திரும்பி வந்த ஜனங்கள் இப்ப என்ன ஒரு காரியத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா, நாம இப்படி அடிக்கடி நாம பாடுகளுக்கு உபத்திரவதுக்கு சிறைப்பட்டு போறதுக்கு காரணம் நாம தேவனுடைய கட்டளையை மீறி செயல்படுவதனாலதான் அப்படின்னு சொல்றதை உணர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இனி நாம விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. இனி நாம விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது. தேவனுடைய கட்டளைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்குள்ள வராங்க. ஒரு தீர்க்கமான முடிவுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா வராங்க. இது எங்க வாசிக்கிறோம்னா எஸ்ரா புஸ்தகத்துல முழுவதுமாக எஸ்ரா, நெகேமியா இந்த 2 புஸ்தகத்துல வாசிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. நம்ம குறிப்பா பார்க்கணும்னா எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 10ல இருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது இவங்க மனம் திரும்பின விஷயங்கள், இவங்களை அறிக்கையிடுகிற விஷயம் எல்லாம் தெரியுது. நாம இனிமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இப்போ இந்த கட்டத்துல தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்போ ஏற்கனவே அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை கொடுத்துதான் இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆலோசனையும் தைரியத்தையும் கொடுத்து இப்போ சிறைபிடிக்கு 70 வருஷம் அடிமைக்குள்ள போனாங்க. மறுபடியும் திரும்பி வந்தாங்க.
இப்ப மனம் திரும்பி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டாங்க. இனி நம்ம விக்கிரகத்து பக்கம் போகக்கூடாது, தேவனுடைய கட்டளைக்கு தான் கீழ்ப்படியணும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா தேவன், இனி யாரை கொண்டு இந்த ஜனங்களை வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். இப்படி அதை மாத்திரம் யோசிக்கல, யாரை கொண்டு இந்த ஜனங்களை வழி நடத்தணும் அப்படிங்கிற யோசிக்கிறாரு. அடுத்து ஒட்டுமொத்த ஜனத்துக்கும், உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனத்துக்கும் தன்னை வெளிப்படுத்தணும்னு ஆரம்பத்திலே ஒரு திட்டம் போட்டிருந்தாரு. அந்த ஒட்டுமொத்த ஜனத்துக்கும் தன்னை வெளிப்படுத்தணும், அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த சீர்கட்டு போன இந்த உலகத்தையும் ஏதேன் தோட்டத்தை போல மாற்றவும், ஆதியிலே போட்ட தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் இது சரியான காலம், சரியான நேரம் என்பதை தேவன் அறிந்தார். ஆதியிலே போட்ட திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இது சரியான காலம், இது சரியான நேரம் என்பதை தேவன் அறிந்தார். அப்போ இந்த காலத்தை குறித்து தான் நம்ம ஆதார வசனத்துல வாசித்த கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது அப்படின்னு வருது. அப்போ இந்த காலம் நிறைவேறின போதுங்கிற அந்த வசனம் நிறைவேறுவதற்கு எவ்வளோ காலகட்டங்கள், எவ்வளோ ஒரு திட்டத்துக்குள்ள எவ்வளோ ஒரு காரியங்கள் கடந்து போக வேண்டியிருக்கு பாருங்க. அப்ப இந்த காலம் நிறைவேறுதுன்னா அந்த உலகத்தில் சொல்ற காரியங்கள் எல்லாம் இல்ல. தேவன் ஏதேன் தோட்டத்துல ஒரு திட்டத்தை போறாரு, அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு காலப்பகுதி குறிச்சிருந்தாரு. அந்த காலப்பகுதியில அநேக விஷயங்கள் நடந்து ஏறி வருது, அது நடந்து முடியுது. அந்த நடந்து முடியும் போது இந்த ஜனங்களை அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்துக்கு கொண்டு போகணும், ஒட்டு மொத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும், தன்னை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானிக்கிறாரு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா தானியேல் சொல்லப்பட்ட 70 வார தீர்க்க தரிசனமும் அங்கு நிறைவேறுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவர் சொல்லப்பட்ட அந்த காலமும் நிறைவேறுகிறது. அப்ப இந்த காலத்தை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு. இந்த காலப்பகுதி குறித்து தான் என்ன சொல்றாருன்னா சொல்றாரு, இப்படித்தான் இந்த காலம் என்பது நிறைவேறியது. தேவனுடைய திட்டத்தின் மைய பகுதி ஸ்டார்ட் ஆகுது. தேவனுடைய திட்டத்தின் மைய பகுதி இங்க இருந்தது என்ன ஆகுதுன்னா ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம வாசிக்கும் போது இந்த தேவனுடைய திட்டத்தை உள்ளடக்கி, இப்போ இந்த ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டத்தை உள்ளடக்கிதான் என்ன செய்யறான்னா தேவ தூதர்கள் மூலமாக முதலாவது சுவிசேஷத்தை உலகத்துக்கே அறிவிக்கிறார். இந்த தேவனுடைய திட்டம், மைய திட்டம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த தேவனுடைய திட்டத்தை உள்ளடக்கி தேவ தூதர்கள் மூலமாக முதலாவது நற்செய்தி என்ன செய்யறான்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வழங்கப்பட்டது. அது என்ன நற்செய்தி? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 2 வசனங்களை வாசிக்கும் போது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்க, இந்த 2 வருஷத்துல என்ன சொல்லுது? அந்த காலம் நிறைவேறினது. அந்த காலத்துல என்ன நிறைவேறுது? அது வரைக்கும் நிழலாக கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக பலி செலுத்தி நிழலாக வெளிப்பட்டாரு. இந்த காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்துல வர்றார், மனித அவதாரத்துல பிறக்கிறார். அதை குறித்து தான் இங்க காலம் நிறைவேறின போது தேவனுடைய திட்டத்தின் காலமும் நிறைவேறுது. மனுகுலத்துல இயேசு கிறிஸ்து அவதரிக்கிறாரு. எதுக்கு? சாத்தானுடைய தலையை, சாத்தானுடைய அதிகாரத்தை நசுக்குவதற்காக மனித அவதாரத்துல வர்றாரு அப்படின்னு பாக்குறோம். அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு தேவதூதர்கள்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். நம்ம ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரோம். என்னன்னு சொல்லிட்டு வரோம்? இந்த ஜனங்களை கொண்டு வந்து இந்த ஜனங்கள் மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி வைக்கணும், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை அப்படியே தூதர்கள் பேசுறாங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ அந்த திட்டத்துல என்ன போறாருன்னா எல்லா ஜனத்தையும் கொண்டு வருவதற்கு ஒரு திட்டம் போறாரு. அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு காலப்பகுதியை குறிச்சிருந்தாரு. அந்த காலப்பகுதியை குறித்து தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு காலம் நிறைவேறின போதுன்னு. அந்த காலத்துல என்ன நிறைவேறினதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு விளக்கம் கொடுக்குது. இப்போ அதனுடைய அடிப்படையில தான் இப்ப நீங்களும் நானும், புறஜாதியாரியாக நீங்களும் நானும் எப்படி வந்திருக்கிறோம்? அந்த எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி அறிவிக்கும் போது அந்த நற்செய்தியின் மூலமாக தான் புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் அவருடைய திட்டத்துல வந்திருக்கிறோம். நாம மாத்திரமில்ல,
அவர் முதலாவது வருகையிலும் போது அநேகர் உள்ள வந்தாங்க. இப்போ இன்னும் மறுபடியும் அநேகர் இன்னும் வர வேண்டியது இருக்குது. அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூமிக்கு திரும்பி வருவதற்கு இருக்கிறார். மறுபடியும் பூமிக்கு திரும்பி வரப்போகிறார். அந்த காலமும் நிறைவேற போகிறது. அந்த காலமும் நிறைவேற போகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காலம் நிறைவேறின போது என்பது. இது வேதத்தினுடைய அச்சாணி. 66 புஸ்தகங்களையும் உள்ளடக்கி அதை இயக்கி கொண்டிருக்கிற அச்சாணி என்பதையும் நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு மேன்மையான ஒரு முக்கியமான வசனம் தான் இந்த வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம பார்த்தோம். காலம் நிறைவேறின போது என்பதனுடைய விளக்கத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். நாங்கள் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.